Hello friends, welcome to Job Seekers Junction. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC இருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ரிவைஸ்டு டேட் எக்ஸாம்க்கான டேட்லாம் ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது ஆனுவல் பிளானர் வந்து ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ விட்டுருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் காரணமாக ஒரு சில டேட்ஸ் எல்லாம் மாத்தி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டேட்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்னென்ன இதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் டேட் வந்து இந்த பெண்டிங் இருக்கு. ஸோ இனிமே வரப்போற நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வெறும் நோட்டிபிகேஷன் டேட் மட்டும் தானா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது. ஸோ இதுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற சிலபஸ் பேட்டர்ன் அதையுமே இந்த பிடிஎஃப்ல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு வரைக்கும் சில டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லி எஸ்பெஷலி நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அதாவது ஃப்ரீயா வீடியோ கோர்ஸ் எப்படி அக்சஸ் பண்றது, ஃப்ரீ தமிழ் புக்ஸ் எல்லாம் நீங்க எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்கையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் பத்தின டீடைல்ஸை பத்தி நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ஃபார் குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன். இது வந்து ஆல்ரெடி எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க, டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 6000 சில்ற வேகன்சிஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 9ஆம் தேதி. ஓகேங்களா? ஒரே நாள்ல வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ ஜூன் மாசம் 9ஆம் தேதி தான் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குள்ள கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு மாசம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மே மந்த் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏப்ரல் முடிய போது மே மந்த் ஃபுல்லா இருக்கு. அதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. ஏப்ரல் ஸ்டார்டிங்லயே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த குரூப் 4க்கான ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ புக்ஸ் எல்லாம் எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும், ஒரு 80 டேஸ் ஆர் 60 டேஸ்க்கான பிளானர் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 1க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்பன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 90 வேகன்சிஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா டிஎஸ்பி அந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் 28ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நோட்டிபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வர்ற ஏப்ரல் மாசம் 27th தான் முடியுது. ஸோ இன்னும் உங்களுக்கு 2 நாள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணாதவங்க தாராளமா பண்ணிருங்க. இது கண்டிப்பாக ஒரு ஹை லெவல் போஸ்ட்டுக்கும் நல்ல சேலரிடு போஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 7வது மாசம், அதாவது ஜூலை மாசம் 13ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். ஃபீஸுமே பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ். அதனால அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்ட் 1Cக்கான நோட்டிபிகேஷன். இது பாத்தீங்கன்னா நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தின வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன், வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை எடிட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கே அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த வீடியோவே பார்த்துக்கோங்க, கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி ஜூலை மாசம். அதுவும் அதாவது குரூப் 1BC அண்ட் குரூப் 1 ரெண்டுமே வந்து அடுத்தடுத்த நாள் தான் நடக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கம்பைன் டீச்சிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட் கிராஜுவேட், அதாவது இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 105 வேகன்சி. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 8வது மாசம், அதாவது ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இனிமே தான் வரப்போகுது. சரிங்களா? ஜூன் மாசம் நோட்டிபிகேஷனே வரும். ஸோ அதுக்கான டேட் இது. ஸோ அப்கமிங்ல வரப்போற நோட்டிபிகேஷன்ஸையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை கிளியரா கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சிலபஸ், அதாவது எக்ஸாம் என்னென்ன பேட்டர்ன்ல இருக்கும், நீங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். குரூப் 1 நான் சொன்னேன் இல்லையா, அதாவது 27 தான் லாஸ்ட் டேட் முடியுதுன்னு. ஸோ அந்த குரூப் 1க்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரியில ஒரே ஒரு பேப்பர் தான். ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும், இன்னொன்னு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அதாவது இதுல வந்து நீங்க ஹிஸ்டரி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்னா குவாலிஃபைங் நேச்சர் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரிலிமினரியே குவாலிஃபைங் நேச்சர் தான். அடுத்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி உங்களுக்கு SSLC ஸ்டாண்டர்ட், அதாவது 10th கிரேட் லெவல்ல தான் இருக்கும். இதுவும் அப்ஜெக்டிவ் டைப் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ அதே குரூப் 1க்கான மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது SSLC ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபைங் நேச்சர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2, ஜெனரல் ஸ்டடிஸ் 3 பேப்பர் இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் என்னென்னங்கிறத நான் டீடைல்டா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, தனியா ஒரு வீடியோவே போடுறேன். இப்போதைக்கு என்னென்ன பேட்டர்ன்றதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஸ்கோரிங் வச்சிருந்தா தான் அடுத்த அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது குரூப் 1க்கான மெயின் எக்ஸாமினேஷன். அடுத்து அதே குரூப் 1ல BNC அப்படின்ற போஸ்ட் கேடருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அடுத்து பேப்பர் 2 மெயின் எக்ஸாமினேஷன். அதே ஸ்டாண்டர்ட் தான், ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கும், அது உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல.
ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல அதுவும் போயிது. இது ரெண்டுமே குவாலிஃபைங் நேச்சர் தான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான் இருக்கும். அடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அதே 4 பேப்பர். ஒன்னு பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஜெனரல் ஸ்டடீஸ், ஹிந்து ரிலிஜன், லா. ஏன் உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஹிந்து ரிலிஜன் லா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி இந்த அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கும் லால உள்ள ஹெட் ஆஃப் த போஸ்ட் அது போஸ்ட் தான் வந்து கால்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ரெண்டே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலயும் ஸ்கோரிங் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 1C குரூப் 1Bக்கு நான் சொன்னது. இப்போ குரூப் 1Cக்கான மெயின் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரெண்டுத்துக்குமே காமன் தான், 1B 1C இருக்கும். அதே 1Cக்கு மெயின் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் 2, அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதாவது நீங்க படிச்ச மேஜர்ல இருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுல எல்லாமே நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் குவாலிஃபை, மீதி எல்லாமே நீங்க ஸ்கோரிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா குரூப் 2-1 அண்ட் குரூப் 2A. இதுக்கான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் ரெண்டு கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த ப்ரிலிமினரியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். அடுத்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட், நீங்க அது தமிழ்ல இருக்கலாம் அல்லது இங்கிலீஷ், நீங்க என்ன மேஜர் சூஸ் பண்றீங்களோ அந்த மேஜர்ல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஸோ பேப்பர் 2 பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் நேச்சர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், அதுவும் வந்து ஸ்கோரிங் கண்டிப்பா இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் ஸ்கோரிங்கே இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் மக்களே, எதுக்காக இந்த பிளானரை வந்து இன்னும் கால்ஃபார்மே பண்ணாத எக்ஸாம் குரூப் 2 குரூப் 2A ஸோ அதுக்கே கால்ஃபார்ம் பண்ணாததுக்கே, அதாவது டேட் பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A 6th, அதாவது 6வது மாசம் தான் உங்க நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கு ஏன் இப்பவே வந்து உங்களுக்கு பிளானர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த டைம் இவ்வளவு இருக்கு, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் இருக்கு எக்ஸாம் வர்றதுக்கு, அதுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்காக இந்த ஆனுவல் பிளானரே. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டடி பிளானர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் தனியா ஒரு வீடியோல. ஸோ யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ ஹார்ட் கோரா இப்போல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸாம் டயத்துல ஜஸ்ட் ஒரு ரிவிஷனை மட்டும் நீங்க பண்ணிட்டு எக்ஸாம்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். நீங்க அப்ப உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து எப்படி சொல்றது, ரிவிஷன் பண்றது உங்களோட டைம் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன் இப்போல இருந்து ப்ரிப்பரேஷனை ஹார்ட் கோரா பண்ணிருங்க. ஓகேங்களா. அடுத்து குரூப் 2A பார்ப்போம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் அதுலேயே உங்களுக்கு 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதாவது 10th கிரேட்ல தான் இருக்கும். பேசிக்கா நீங்க ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தீங்கனாலே போதும், இந்த டெஸ்ட் நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் பேப்பர் 2ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ரீசனிங் தான் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், ஒன்னு தமிழா இருக்கலாம் அல்லது இங்கிலீஷா இருக்கலாம், அது நீங்க சூஸ் பண்றதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரூப் 4, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குரூப் 4க்கு கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயே அதுக்கான லிங்க் நான் வைக்கிறேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுவும் ஸ்கோரிங் தான். மற்ற எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம சும்மா குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இது வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ்ல தான் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நார்த் இந்தியால இருந்து வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ் மேஜரா வச்சிருக்கப்போ அவங்க இங்கிலீஷ் எழுதி தமிழ்ல வந்துடுறாங்க, ஐ மீன் தமிழ்நாட்டில் அவங்க வந்துடுறாங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து மாத்துறாங்க. தமிழ் வந்து கம்பல்சரி, தமிழ்ல வந்து ஸ்கோரிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தமிழ் வச்சது. ஸோ தமிழுக்கு ஸ்கோரிங் உண்டு. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், அடுத்து ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. இந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிக்கு உங்களுக்கு கண்டென்ட் வீடியோஸ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு, தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கு, ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாம் எப்படி நீங்க ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற வீடியோவான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே அவங்க வந்து என்னென்ன பேட்டர்ன், என்னென்ன நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பேட்டர்னை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லா இந்த பிடிஎஃபையும் வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வைக்கிறேன். ஓகேங்களா. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு ப்ரிப்பரேஷனை பத்தி அல்லது கண்டென்ட்டை பத்தி ஏதாவது தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அந்த கமெண்ட்ஸ் அதுக்கு வந்து நான் கண்டிப்பா கண்டென்ட் வீடியோஸ் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.